ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேலண்டர் குரூப்பில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இது ட்ரூவா ஃபேக்கா அப்படிங்கிற டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், மண்டை மேலே இருந்த கொண்டைய மறந்த மாதிரி இந்த டேட்டை மாற்றி போட்டுக்கிறாங்க. மற்ற எல்லா டேட்டும் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிருக்கு நம்ம ஆகாஷ் ஜாதவ் சாரோட ப்ரெடிக்ஷனில். ஸோ இது ட்ரூவா ஃபேக்கான அனலைசிஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ஒரு டேட்டை மட்டும் நீங்கள் மாற்றி 1/2/2026 ஓகேங்களா, February 1 1க்கு பதிலாக January 1ன்னு போட்டாங்க, Feb 1ன்னு போட்டுக்கோங்க. ஆக இந்த டேட்டில் தான் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இது ட்ரூவா ஃபேக்கா அதை நம்ம இப்போ வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டேட் கூட பாருங்கள் 18 இருக்குது. இதில் 2-3 பாசிபிலிட்டி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எய்தர் ஐபிபிஎஸ் சைடு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கலாம், இந்த மிஸ்டேக் இருக்கிறதுனால நேற்று அப்லோட் பண்ணாமல் விட்டுருக்குவாங்க ஓகேங்களா. அப்படி இல்லைனா யாராச்சும் ஓனாக ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபேக்காக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணுறது உண்டு. ப்ரீவியஸ் டைமில் இது மாதிரி கேலண்டர் சேஞ்ச் பண்ணும்போது இது மாதிரி தான் ஒரு இமேஜ் சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சு. இது மாதிரி கேலண்டர், நியூ கேலண்டர்னு டக்குன்னு அடுத்த நாளே நமக்கு ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் கேலண்டர் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவை இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவைன்னா இந்த டேட்ஸுக்குள்ளே தான் நமக்கு எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு நாம் தயாராகணும். பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வருஷம் ஆகஸ்ட் மிடில். இப்போ ஆல்ரெடி நம்ம எல்பிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், அதோடு சேர்ந்து ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தென் ஆர்ஆர்பிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம், ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர்ஆர்பின்ட்டு. ஸோ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிலிருந்து உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம டிஎன் பேங்கர்ஸில் கொடுத்துருவோம். ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அஃபேர்ஸ்களோடு கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா AK10 அப்படின்னு கூப்பன் கோட் அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா நம்ம வீடியோவை என்ன ரிவிஷன் பண்ண மட்டும் அந்த குவிஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம்ஸ் இஸ் ஆன் த வே. சின்ன ஒரு டைவர்ஷன் தான். முன்னாடி வர வேண்டிய எக்ஸாம் பின்னாடி போயிருக்கு, லேட்டராக வைக்கக்கூடிய எக்ஸாம் முன்னாடியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதே எக்ஸாம் தான் நடக்க போகுது, அதே மாதிரி தான் இம்பேக்ட் இருக்க போது. சின்ன மாற்றம் நம்ம சொல்லியிருந்த மாதிரி பிஓவில் வேக்கன்சிஸ் இனிஷியல் ஸ்டேஜில் சில பேங்க்ஸ் நாட் ரிப்போர்ட் வரலாம். அப்படி வர்றதுனால மேபி சில பேர் ப்ரிலிம்ஸில் கிராக் பண்ண முடியாமல் போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இருந்தே நீங்கள் ஒர்க் அவுட் போட்டால் அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய பிரச்சனை நமக்கு வராது. ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு அப்புறம் இன்டர்வியூ, இப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் சைமல்டேனியஸாக இப்போ இருந்தே போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருங்க. டெஃபினட்டாக இந்த வருஷம் நம்ம போஸ்டிங் அடிக்கலாம். உங்களுக்கு துணையாக டிஎன் பேங்கர்ஸ் டீம் இருக்குது. டெஃபினெட்லி இந்த வருஷம் நிறைய ரிசல்ட் நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு நான் ஷூர் கொடுக்குறேன். ஆல்ரெடி போன வருஷம் நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் பாஸ் பண்ணாங்க. பட் ஆனால் நம்ம பாதியில் வந்த சேனல் அவங்களுக்கு எந்த முழுக்க கைடன்ஸ் இல்லை. இன்டர்வியூக்கு சப்போர்ட்டாக இருந்தோம், இந்த மாதிரி பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ணோம். சில கண்டென்ட் மட்டும்தான் கொடுத்தோம், அவங்களுடைய மென்டர்ஸ் வேறு. பட் இந்த வருஷம் பியூராக உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நானும் நவீன் சாரும் இன்னும் டீம் நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் டீம் மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ இது ஃபேக்கா ட்ரூவான்றது முக்கியமே கிடையாது. நமக்கு தேவை இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஐபிபிஎஸ் கேலண்டர் வந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது, இந்த ஒரு டேட்டாவை தவிர ஓகேங்களா. இந்த டேட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்பாஸ் 12 பேக்கேஜ் வேணால் AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.